அதாவது ஆறாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. 5 முறை முழுமையாக இருந்திருக்கிறாங்க, 6வது முறை இருக்கிறாங்க. 4 ஆண்டுகள் தொடர்ந்து முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5வது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க? நான் போய் மக்களை பார்க்கிறேன், குறையெல்லாம் கேட்கிறேன்னா, நீங்க 5 முறை ஆட்சியில் இருந்து செய்ய தவறியதை 6வது முறையாக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்? ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களோடு ஸ்டாலின், நான் கிராமமா போறேன், நான் அரசனுடைய கொள்கை திட்டங்கள்லாம் சரியா போயிருக்கான்னு நாங்க பார்க்கிறோம். அந்த கொள்கை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக 4 IAS அதிகாரிகளை அரசனுடைய செய்தி தொடர்பாளர்களாக நான் நியமித்திருக்கின்றோம். இவ்வளவு பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்யல, இன்னைக்கும் செய்யலாம், நீங்க ஃபெயிலியர் தானே. இந்த திராவிட மாடல் என்பது தோற்றுவிட்டதுதான் அர்த்தம். எலெக்ஷன் அப்ப கடைசி ஒரு வருஷம் உங்க சாதனைகளை தான் பட்டியலிடணும். 4 ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கோம், மக்கள் மாறி இருக்காங்க, தமிழகம் மாறி இருக்குன்னு தான் நீங்க சொல்லணும். 5வது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் வீடு வீடா போறேன், மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் போதான் பார்க்கிறேன், வீட்டுக்கே எல்லாத்தையும் கொண்டு வரனா காதிலே பூ சுற்றக்கூடிய வேலை. ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள்.